ஹாய் ஹலோ வெல்கம் டு இகேஆர் ப்ளஸ் இன் யூடியூப் சேனல்ஸ். ஸோ இந்த டச் செப்பரேட்டருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்த டச் செப்பரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்த டச் செப்பரேட்டர் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் டச் செப்பரேட்டர்லேயே இருக்க ஜென்ரேஷன்ஸ் இதுதான். ஸோ இதுதான் முன்னாடி வச்சுருந்த டச் செப்பரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் அப்படின்ற ஒரு விஷயமே இதில் இருக்காது. நம்ம தான் ஹீட்டில் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஹீட் பேஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது முன்னாடி வந்து டச் செப்பரேட்டர் அரௌண்ட் 2016-17 வந்து டச் செப்பரேட்டர். அதுக்கப்புறம் தான் வேக்யூம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வேக்யூம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிரிப்னஸ்காண்டி அந்த டிஸ்பிளே ஹோல்டு பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல வேக்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. இந்த வேக்யூம் மூலியமாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா டச்சை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எட்ஜ் டு எட்ஜ் வர்றதுக்கும் அதிகமான மொபைல்ஸ் அதிகமாக இருக்கிற அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் பின்னாடி உள்ள டச் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உடையாமல் நான் கழட்டணும் அப்படின்னா இந்த 360 டிகிரி டச் செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா தேவைப்படும். ஸோ இந்த 360 டச் செப்பரேட்டர்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே டச் செப்பரேட்டர் ஹோல்டர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மலாக எல்சிடி செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்ஜ் டு எட்ஜ் செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி மேலே ஹோல்டு பண்ணி இதை நம்ம செப்பரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் இந்த டச் செப்பரேட்டரோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன எக்ஸஸாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மூவபிள் ஆகுது. எனக்கு எங்கள் சைடு வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா டச்சு செப்பரேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் இதை நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மூவ் பண்ணுறது நின்றும். ஓகேவா? இந்த மூவ் பண்ணுறது எனக்கு என்ன ஆயிடும், ஒரே நேரத்தில் எனக்கு நார்மல் டச் செப்பரேட்டராகவும் இந்த டச் செப்பரேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டச் செப்பரேட்டரோட முன்னாடி ஃப்ரண்ட் வியூ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ செட்டு, என்டர், சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, அப் அண்ட் டவுன், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன், ஹீட் சுவிட்சு அண்டு வேக்யூம் சுவிட்சுன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள இந்த டிசி மிஷினில் இந்த டச் செப்பரேட்டரோட ஒரு ஃபியூச்சர்ஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 நம்ம ஒவ்வொரு டச் செப்பரேட்டரு ஒவ்வொரு இதுக்கும் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு டிஸ்பிளேயை பிரிக்கும் போதும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா டெம்பரேச்சர் மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கிறேன், மேக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது வந்து மேக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் செட், என்டர், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், வேக்யூம், ஸ்டார்ட் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் என்னென்னா நான் தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் நான் என்ன பண்ணணும்னா, இப்போ வேறு எல்சிடியை செப்பரேட் பண்ண போகிறேன், இல்லை எல்இடி செப்பரேட் பண்ண போகிறேன், இல்லை ஹெச்டிஎச் செப்பரேட் பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே சேம் டைம்ஸ் வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இப்போ காமிச்ச 360 டிகிரியில் காமிச்சிட்டேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேனல் இப்போ ப்ளோயர்லேருந்து எல்லாமே டிசி மிஷின்லேருந்து எல்லாமே சேனல் பேஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேனலில் முன்னாடியே நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிட்டா போதும், அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான ப்ராசஸ்மே அதில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதாவது இப்போ சேனல் 1க்கு எல்சிடி, சேனல் 2க்கு ஓஎல்இடி, சேனல் 3க்கு கர்வ் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க, சூப்பர் அமுலோ டிஸ்பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு டச் செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஃபங்க்ஷன். ஓகே, இதில் நம்ம ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த டச் செப்பரேட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் பண்ணுறேன். அதாவது வேக்யூம் டச் செப்பரேட்டர் நான் ஆன் பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஃபியூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. இப்போ நான் இது பவர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 100 டெம்பரேச்சர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செட் கொடுத்துட்டு இதில் வந்து 99 இருக்குது. இதில் மேக்ஸிமம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 90 வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து எல்சிடிக்கு மேக்ஸிமம் 75, 85லேருந்து 90 வச்சுக்கலாம். எல்இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட டைமிங் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஹீட்டிங் வந்து மேலே ஏறுது.
ஹீட்டிங் இஷ்யூ 40-45 வரும்போது எனக்கு மேலே இங்கே ஏறுது. ஓகேவா? ஸோ இங்கே ஹீட்டிங் வந்து எனக்கு மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வேக்யூம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகும்னா மொபைல் ஃபோன் வந்து பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வேக்யூம் வைக்கும் போது தான் மொபைல் ஃபோன் எனக்கு என்ன ஆகும்னா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் நான் டச் செப்பரேட் பண்ணுறேன்னா என்னால் கம்ஃபர்ட்டாக என்ன பண்ண முடியாதுன்னா அந்தளவுக்கு செப்பரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் எந்திரிச்சிக்க வேண்டியதாக இருக்கும், நகண்டுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக என்னால் டச் செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது நீங்கள் அந்த 360 இதுக்குரிய 360 ரொட்டேஷனுக்குரியது வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கலாம் நான். ஓகேவா? ஸோ இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டச் செப்பரேட்டரோட ஒரு டீட்டெயில்ஸ். ஆஃப் பண்ணிடுவோம். அந்த டச் செப்பரேட்டரில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட நம்மளுக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீட் வருது இந்த மாதிரி. ஓகே, வேக்கம் ஷீட் வருது. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைப்பு பொறுத்து மாறும் நம்மளுக்கு. இந்த ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு டைப்பு, அதாவது இந்த ஹோல்டர் டச் செப்பரேட்டர் 360 ஹோல்டர் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு வேக்கம் டைப்பு. நார்மல் எல்சிடி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேக்கம் டைப்பு, இது. ஸோ ஓகேவா? இதை நம்ம ரன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுலேயும் சேம் அதே தான். நம்மளுக்கு டச் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்சிடிக்கு வந்து 90 வச்சுக்கோங்க, 85லேருந்து 90 வச்சுக்கோங்க. எல்இடிக்கு வந்து ஒரு 130 120 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஓகேவா? சப்ளை கொடுத்தாச்சு, ஆன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 64 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதாவது அப் அண்ட் டவுன் பண்ணுறது, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 80 ரேஞ்சில் வச்சுக்கோங்க, 85 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் வரும்னா 85 ரேஞ்சுக்கிட்ட வரும். நான் ஹீட்டு வேக்யூம் எதுவுமே நான் இன்னும் அப்ளை பண்ணலை நான். ஓகேவா? ஹீட்டு தனியாக வேக்யூம் தனியாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஹீட் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது அந்த நான் முன்னாடி காமிச்ச டச் செப்பரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். வேக்யூம் தான் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சேனல் 2 இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன்னா அதில் 100 இருக்குது. இல்லை நான் 99 வச்சுக்கலாம், சரி 90 சம்திங் வச்சுக்கலாம். ஸோ இதையும் செட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் சேனலில் எனக்கு 200 இல்லை 130 வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேனல் வந்து 1 வந்து எல்சிடி, சேனல் 2 வந்து எல்இடி, சேனல் 3 வந்து கர்வ் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே. இப்போ நான் இது வந்து 81 டிகிரி, அதாவது 130 வச்சுருக்கேன் நான். இது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ 130 வந்தோடனே இது எனக்கு நிற்கும். ஸோ இப்போ எனக்கு இதில் ஹீட் வந்து நார்மல் ஹீட் எனக்கு பம்ப் ஆகுது. 130 டிகிரி செல்சியஸ் முடிய போகும். இதே இது நான் சேனல் 1 ப்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு 85 டிகிரி செல்சியஸ் முடிய போகும். எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் இந்த ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் அதிகமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது. எல்இடி டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி, அமலோ எல்இடி, சூப்பர் அமலோ எல்இடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் அமலோ எல்இடி தான் கர்வ் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதுதான் மொபைல் ஃபோன்ஸில் இப்போ வர சாம்சங் சீரியஸ் S10 அந்த மாதிரி இதில் கிடைக்குது. அப்புறம் விவோ X70 இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த கர்வ் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கிடைக்குது. அடுத்து OnePlus இந்த மாதிரி இடத்துல கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் எனக்கு டச் கிளாஸ் எனக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா நான் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த 360 டிகிரி டச் செப்பரேட்டர். இதை விட நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர் ரேஞ்ச் வராது, அப்படி இல்லாட்டி ஹீட் இஷ்யூ நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் டச் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் எங்களோட சேனல்லே இருக்குங்க. தேங்க்யூ வெரி மச்.